ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய அற்புதமான மாற்றங்களானது மிதுன ராசி நேயர்களே உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது, எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும், எப்படி செயல்படணும், எப்படி வழிபாடுகள் செய்யணும், எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரம் என்ன, இந்த மாதிரி நிறைய முக்கியமான தகவல்களை இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அற்புதமான அமாவாசை. ஸோ ஆடி அமாவாசை. பொதுவாக அமாவாசை அப்படின்னாலே நம்ம பித்ருக்களுக்கு வழிபாடுகள் செய்கிறது வழக்கம். அதுலேயும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ரொம்பவே ஸ்பெஷலுங்க. இந்த நாளில் யாரெல்லாம் முன்னோர்களுக்கு வழிபாடுகள் செய்யக்கூடிய கடமையில் இருக்கீங்களோ அவங்களாம் தவறாமல் செய்யுங்க. அப்படி இல்லாதவங்க கோவிலுக்கு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறவங்கலாம் உங்களுடைய குலதெய்வத்துக்கு போய் வழிபாடுகள் செய்துட்டு வர்றது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். பொதுவாக பித்தர்களுடைய சாபமும் தோஷமும் இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கையில் தான் நிறைய பிரச்சனைகளானது இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள நம்ம சாந்தப்படுத்தி அவங்களுடைய ஆன்மாவை நம்ம சமாதானப்படுத்தி சந்தோஷப்படுத்திட்டோம் அப்படின்னாலே போதுங்க. அவங்க நமக்கு வேண்டிய வளங்களை எல்லாத்தையுமே கொடுப்பாங்க. அப்படிப்பட்டவர்களை மட்டும்தான் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேற்றமும் அடைவாங்க. ஸோ உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு பித்ருதோஷம் இருக்கா அப்படின்றத மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அப்படி இருந்தது அப்படின்னா வரக்கூடிய அமாவாசைகளில் நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கான வழிபாடுகளை செய்கிறது ரொம்ப நல்ல பலன்களையும் ஏற்றத்தையும் கொடுக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை எல்லோரும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இப்போது வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நிறைய விஷயங்களானது மிதுனராசினியர்களுக்கு நடக்க போகுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இனி எல்லாமே சிறப்பாக தான் இருக்க போகுது. ஏன்னா உங்களுடைய கிரக அமைப்புகளானது அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான இடத்துல இருக்கிறாங்க. ஸோ குடும்பத்தில் சுபிட்சம், புதிய நபர்களுடைய அறிமுகம், இப்படி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பணியிடத்தில் தலைமைத்துவ பண்பு, பாராட்டுக்கள் இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ அதெல்லாம் கிடைக்கிறதோட மட்டும் இல்லாமல் எவ்வளோ பெரிய கஷ்டமான வேலையாக இருந்தாலுமே கூட நீங்கள் அதை ரொம்ப துணிச்சலாக தைரியமாக செஞ்சு முடித்து எல்லாருடைய பாராட்டுக்களையுமே வாங்கிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான தருணமாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு இருக்க போகுது. ஃபஸ்ட்டு நம்ம தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகளானது எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். இந்த காலகட்டங்களில் மிதுனராசி நேயர்களுக்கு குரு பகவான் ரொம்ப சாதகமாக இருக்கிறாரு. ஸோ குருவினுடைய சாதகமான நிலை உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய பணிகளில் நிறைய வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ பணிகளில் வெற்றி அப்படின்னா இது யாராலையும் செய்ய முடியாது, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை கூட நீங்கள் அசால்ட்டாக செஞ்சு முடிக்க முடியும். அதாவது அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட திறமை இருக்கும். ஒவ்வொருத்தருகிட்டையும் இருக்கக்கூடிய திறமைகள் வெளிப்படுறதுக்கான சரியான சூழ்நிலைகளும் வாய்ப்பும் கிடைச்சிருச்சு அப்படின்னாலே போதுங்க. அவங்ககிட்ட இருக்கக்கூடிய நம்ம திறமையை புரிஞ்சுப்போம். ஸோ அப்படி தான் இப்போ மிதுனராசி நேயர்களுக்கு கிடைக்க போகுது. பணி இல்லத்தில் உங்களுக்கு திறமைகள் வெளிப்பட போகிறதுனால எல்லாருடைய பாராட்டும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. சூரிய பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு நல்ல ஒரு தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. புதிய ஒரு உத்வேகத்தை கொடுக்க போகுதுங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா தடைப்பட்டு இருந்த எல்லா ப்ராப்ளமும் சரியாயிடும். குறிப்பாக அரசு வேலைகளை கூட நீங்கள் விரைவாக முடிக்க முடியும். ஏதாவது கவர்மெண்ட் மூலிமா நடக்கக்கூடிய விஷயங்கள், ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஸ்டாப் ஆகிட்டுருக்கு, இல்லை ஏதோ ஒரு வகையில் அது தடங்கலாகிட்டே இருக்குது, சீக்கிரமாக இதை முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதிக்கு அப்புறமா நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். அதே மாதிரி பொருளாதார ரீதியான விஷயங்களும் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும். பணவரவு உங்களுக்கு யார் மூலியமாவது தேவையான நேரத்துக்கு தேவையான அளவு கண்டிப்பாக கிடச்சிடுங்க. புதிய முதலீடுகளாக இருக்கட்டும், சேமிப்புகளாக இருக்கட்டும், ஸோ இதை கொஞ்சம் தைரியமாக தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா நம்ம எந்த முடிவு எடுக்கிறோம் அப்படின்றத முதல்ல கரெக்டாக பிளான் பண்ணணும். இது செஞ்சால் இது சரியாக இருக்குமா அப்படின்றத கரெக்டாக பிளான் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம அதில் கண்டிப்பாக மாட்டிக்க மாட்டோம். இப்போது சேமிப்புகள் குறித்த விஷயங்களில் கூட நீங்கள் தைரியமாக முடிவு எடுப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல டைமிங்காக இருக்குது. ஸோ இது எல்லாமே இருக்கும் பொழுது குடும்ப வாழ்க்கை அதை விட சூப்பராக இருக்குங்க. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் தான் உங்களுக்கு இருக்க போகுது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய மனசுக்கு சந்தோஷம் தர மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்துகிட்டே தான் இருக்கும். சகோதர சகோதரிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட ரொம்ப பாண்டிங்காக இருப்பாங்க, நல்ல பாசத்தோடு இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட பேசுகிறதுனால உங்களுக்கு ஒரு மைண்ட் ரிலீஃப் கிடைக்கும். அதோடு பார்த்திங்கன்னா அவங்களுடைய அன்பும் ஆதரவும் எப்போதும் உங்களுக்கு இருக்கிற மாதிரியான ஒரு நிலை உங்களுக்கு இருக்கும். ஸோ பொதுவாகவே நம்ம யாரும் இல்லை அப்படின்றத விட நமக்கு யாராவது ஒருத்தங்க சப்போர்ட் இருக்காங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் தைரியம் கிடைக்கலையா. ஸோ அந்த மாதிரி தான் இப்போது சகோதர சகோதரிகள் நல்ல பாசத்தோடு இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுடைய பேச்சும் ரொம்ப இனிமையாக இருக்கும். உங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். நிறைய சுப நிகழ்ச்சிகளுக்கான முயற்சிகளை எல்லாம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இந்த டைம் கை கொடுங்க. ஸோ மிதுனராசி நேயர்களுக்கு சுப நிகழ்வுகள் அப்படின்றது உங்களுக்கு என்ன நடக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ, இன்கேஸ் திருமணம் ஆகணுமா, இல்லை குழந்தை பாக்கியம் வேணுமா, ஒருவேளை நீங்கள் வீட்டில் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுறது, காது குத்துறது, லேண்டு வாங்குறது, ஜுவல் வாங்குறது, ஸோ எனிதிங் உங்களுக்கு எது
சுப நிகழ்வாக வந்து நீங்கள் நினைக்கிறீங்களோ, இது நடந்தால் நான் சந்தோஷப்படுவேன் இந்த டைமு அப்படின்ற மாதிரி எதை வந்து நீங்கள் யோசிக்கிறீங்களோ, அந்த விஷயத்துக்கான முழுமையான முயற்சிகளை நீங்கள் இந்த டைம் எடுங்க. கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சக்ஸஸை வந்து கொடுக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கவனத்தை வந்து கொடுக்கும் பொழுது தான் உங்களுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்குங்க. அதுவும் மிதுன ராசி நேயர்களுக்கு இது வந்து சூப்பரான ஒரு டைமிங்கு. அதனால் இந்த டைமிங்கை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. மேலும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பெருசாக எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ அதனால் ரிலாக்ஸாக உங்களுடைய வேலைகளை நீங்கள் வந்து செய்யுங்க. குறைகள் எதுவும் இல்லை அப்படின்றதுக்காக எதுவுமே வந்து நிறை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஸோ வாய்வு சம்மந்தமான பிரச்சனைகள், வயிறு தொடர்பான பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அதனால் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். நீங்கள் என்ன மாதிரியான உணவுகள் சாப்பிட்றீங்க அப்படிங்கிறதுல கவனம் எடுத்துக்கோங்க. மிதுனராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் சனி பகவான் எந்த இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா 10வது இடத்துல இருக்கிறாரு. அதுவும் வக்ரமாகி இருக்கிறாருங்க. ஸோ அதனால் ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பணவரவு நல்லா இருக்கும். சகோதரர்களுடைய ஆதரவு தான் உங்களுக்கு இப்போ வந்து கிடைக்க போகுதுங்க. அவங்க தான் உங்களுக்கு வந்து இந்த காலகட்டங்கள் முழுக்க உதவியாக இருக்க போகிறாங்க. அதே மாதிரி புதிய முயற்சிகளில் ஈடுபடலாமா? தாராளமாக ஈடுபடலாம். ஈடுபட்டீங்க அப்படின்னாலுமே அது உங்களுக்கு வெற்றியை மட்டும்தான் கொடுக்க போகுது. அதனால் எதுலேயுமே வந்து தயக்கம் வேண்டாம். தைரியமாக வந்து துணிந்து செயல்படுங்க. குறிப்பாக சமூக வலைத்தளங்களில் புதிய கணக்கு ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், புதுசாக நீங்கள் படிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களிலுமே நீங்கள் எது வேணாலும் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாமே உங்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து சக்ஸஸ் தான் கொடுக்கும். ஸோ யாராவது சோசியல் மீடியாவில் புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணணும், ஒர்க் பண்ணணும், இல்லை மீடியாவில் வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கூட ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வாய்ப்பு நல்லாயிருக்கு. அதே மாதிரி திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகளை மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இந்த நேரம் இருக்குது. பொருளாதார ரீதியாகவும் நல்ல முன்னேற்றம் தான் பார்ப்பீங்க. ஸோ லாபங்கள் அதிகரிக்கும் அப்படின்றதுனால எல்லா வகையிலையுமே நீங்கள் செலவு வந்து எடுத்துக்கக்கூடாது. ஸோ குழந்தைகள் விஷயத்துலலாம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா அவங்க விஷயத்தில் மட்டும்தான் நீங்கள் ஏமாற்றங்கள் வந்து அடையிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் வந்து குழந்தை ரொம்ப நாளாக இல்லாமல் இருக்கக்கூடியவங்க, ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படின்னா பெரிய சிகிச்சைகள் எதுவும் எடுக்க வேண்டாம். ஏன்னா ஐவிஎஃப் இந்த மாதிரி பெரிய விஷயங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு அமௌண்ட்டு கொஞ்சம் அதிகமாக செலவாகும். சொல்லப்போனால் அதை செய்யாமே இருங்க. அதுதான் இப்போதைக்கு நல்லது. ஏன்னா ஏமாற்றங்கள் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்களுடைய கிரக சூழ்நிலைகள் எப்படி இருக்குது, உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்காம இந்த மாதிரி பெரிய விஷயங்கள் எதுவும் செய்யாதீங்க. அப்படி ஒரு வேளை செஞ்சீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவாக போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் எது செய்கிறதா இருந்தாலும் பார்த்து பொறுமையாக நிதானமாக செய்யுங்க. அதே போல் வண்டி வாகனங்களை வந்து நீங்கள் சீரமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லை வீடு வந்து நீங்கள் வந்து ஆல்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இன்டீரியர் ஒர்க் எதுவும் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி அதிகமாக செலவாகிற மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு மிதுன ராசிக்காரங்க இந்த காலகட்டங்களை வந்து தவிர்த்துக்கோங்க. ஏன்னா அதனால் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு சக்ஸஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு 50% தான் உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை மட்டும் நம்பி நம்ம ஒரு பெரிய விஷயத்தில் வந்து கால் வைக்க முடியாது. ஸோ அதனால் பார்த்து நிதானமாக இருக்கணும். அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் சுக்கிரனும் பார்த்திங்கன்னா நீச்சமாக தான் இருக்கிறாரு. சுக்கிரன் நீச்சமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் எந்த விஷயங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்களோ அந்த விஷயம் வந்து நடக்காமல் போயிடலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுக்கிரன் வந்து நல்ல நிலையில் இல்லை அப்படின்றதுனால கவனமாக தான் இருக்கணும். அதே மாதிரி சொத்து தொடர்பான விஷயங்களில் இது வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்ளம் எதுவும் இருந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனைகள்லாம் சரியாக போகும். சூரியன் வந்து ஆட்சியோடு இருக்கிறதுனால நிச்சயமாக வந்து வாய்ப்புகள் வந்து எந்த முயற்சிகள் நீங்கள் எடுக்கிறீங்களோ அது எல்லாத்துக்கும் வந்து ஒரு நல்ல வெற்றியை கொடுப்பாரு. 6க்குரிய செவ்வாய் பகவான் ராசியில் இருக்காரு. ஸோ இந்த காலகட்டங்களில் கோபப்படுறது, டென்ஷனு இது எல்லாமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருக்கணும். அதே மாதிரி ஒர்க் பண்ணக்கூடியவங்க இந்த ஒரு இடங்களில் கோபம் அப்படின்றது தேவையில்லாத ஒன்றா இருக்கும். வாக்குவாதங்களையும் வந்து தவிர்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் முழுக்க முழுக்க கவனம் கொடுக்கும் பொழுது நிறைய பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய கிரக சூழ்நிலைகள் எல்லாம் எப்படி இருக்குது, எந்தெந்த இடங்களில் இருந்து உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் மேலும் நீங்கள் என்ன மாதிரி பரிகாரங்கள் செய்யலாம், வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்றத குறித்தும் கண்டிப்பாக தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு கிரகநிலைகளும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய தாக்கத்தை எல்லா ராசிக்கும் வந்து கொடுத்துட்டு தான் போவாங்க. அப்படி ஒரு வேளை கொடுத்துட்டு போகும்பொழுது அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து நல்லதாக இருக்கும், ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ப்ராப்ளமாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே எல்லா கிரகங்களும் வந்து நல்லது மட்டுமே வந்து செஞ்சிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் எந்த காலகட்டங்களில் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க.
இது மாதிரி பரிகாரங்களை அந்தந்த காலகட்டங்களில் கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப நீங்கள் நம்பிக்கையோடு செய்யும் பொழுது நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்கும். குரு வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபாடு செய்யுங்க. இல்லை அப்படின்னா வினை தீர்க்கும் விநாயகர் பெருமானை நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க. ஸோ இந்த 2 வழிபாடுகளுமே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது. ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வழிபாடு தாங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் சந்தோஷம் பார்த்திங்கன்னா ஒரு 70% வந்து நிச்சயம் கிடைக்கும். அதே மாதிரி பொருளாதார ரீதியான ஏற்றங்கள் அப்படின்னா ஒரு 80% வந்து உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இருக்குது. ஸோ கவனம் அப்படின்னு பார்க்கும்பொழுது முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஆரோக்கிய ரீதியான சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து ஏற்படலாம். ஸோ அதனால் அதில் கவனமாக தான் இருக்கணும். இந்த பெருசாக உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி எளிமையாக செய்யக்கூடிய வழிபாடுகள் பரிகாரங்கள் எல்லாம் கொடுக்குறோம். இந்த பரிகாரங்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து செய்யுங்க. ஸோ வரக்கூடிய நாட்களில் மிதுனராசி நேயர்களே அட்டகாசமான ஒரு மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. ஸோ அதை பற்றி தெளிவாக இந்த பதிவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மிதுனராசிக்காரர்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானை நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம். புதனுக்குரிய தானியமான பச்சை பயிர் வாங்கி நீங்கள் தானம் பண்ணுறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை வந்து கொடுக்கும். ஸோ ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஏற்படக்கூடிய கிரக நிலைகளுக்கு ஏற்ப என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது அப்படின்றத பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மனக்கசப்புகள் எல்லாமே வந்து நீங்கி இந்த மாதத்தில் நல்ல ஒரு நிலையை அடையிறதுக்கு இந்த பரிகாரங்கள் எல்லாமே உங்களுக்கு நிச்சயம் கை கொடுக்கும். பொறுமையாகவும் நிதானமாகவும் இருந்தீங்க அப்படின்னாவே போதும். எல்லா வகையிலையுமே உங்களுக்கு மாற்றங்கள் உறுதியாக கிடைக்க போங்க. இந்த பதிவில் நீங்கள் நிறைய தகவல்களை பார்த்தீங்க இல்லையா? பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா தசாபுத்திகள் என்ன நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி பலன்கள் வேறுபட ஆரம்பிக்கும். நாம் இப்போ சொல்லக்கூடியது எல்லாமே ஒரு பொது பலன்கள் தான். இதை வச்சுட்டு நீங்கள் எதையும் வந்து தீர்மானிக்கக்கூடாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50லேருந்து 60% எல்லாருக்கும் வந்து ஒத்துப்போகும். மிச்சது எல்லாமே உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து தான். நீங்கள் பிறந்த நேரம், தேதி இதெல்லாம் வச்சு நிறைய மாற்றங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கும்போது தான் தெளிவாக தெரியும். அதனால் எந்த ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் செய்கிறதா இருந்தாலுமே உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை வந்து நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் குரு பகவான் வழிபாடுகள் செய்கிறது, விநாயகர் வழிபாடு செய்கிறத தாண்டி நிறைய பேருக்கு தானங்கள் செய்யுங்க. ஸோ உங்களால் முடிந்த அளவுக்கு பசியால் வாடக்கூடியவர்களுக்கு அன்னதானம் வந்து செய்யுங்க. இந்த மாதிரி செய்கிறது உங்களுக்கு கோடி புண்ணியத்தை கொடுக்கும். அந்த நேரம் எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தியா, அவங்களுக்கு நீங்கள் ஒரு புடி வந்து சாப்பாடு கொடுக்கறது தான் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்மாக்கள் அளிக்கிறதுக்கான ஒரு மிகச்சிறந்த வழி. இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் வந்து செய்யுங்க. அதே மாதிரி சிவபெருமான நம்பிக்கையோடு வந்து வழிபாடு செய்யுங்க. எம்பெருமான் ஈசனை உங்களுக்கு பிடிக்குன்னா ஓம் நமச்சிவாயா அப்படின்ற மந்திரத்தை தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு அற்புதங்கள் வியக்கக்கூடிய மந்திரங்களை நீங்கள் சொல்லும் பொழுதோ எழுதும் பொழுதோ நல்ல மாற்றம் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்த தகவல்களை போல் இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் பதிவேற்றம் செய்துட்ருக்கோம். அது எல்லாத்தையுமே நீங்கள் தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.